சமூக வலைத்தளங்கள்ல நீங்க ஒரு பதிவை போட்டீங்க. நான் யாரு தெரியுமா? உங்க அண்ணன்கிட்ட கேளுங்க. நான் எவ்வளோ கட்சிக்காக உழைச்சிருக்கேங்கிற ஆதங்க பதிவா இருந்தது அது. அது அவசியமானதுன்னு நினைக்கிறீங்க? என்ன வேறு வழி இல்லைங்க. நான் வந்து சொல்லி தானே ஆகணும். நான் யார்? நான் ஒன்றும் இன்னைக்கு இந்த ஊடகத்தில் எங்கள் ஐயாவை திட்டுறாங்க பாருங்க, அந்த மாதிரி பால் குடிக்கிற பசங்க நாங்கள் இல்லை. நாங்கள் வந்து 53 வருஷம். சார் ஒன்று சொல்கிறேன், நாமக்கல்ல ஒரு கூட்டம் நடக்குது மண்டபத்தில். அந்த கூட்டத்தில் கலாட்டா பண்ணுறதுக்கு ஒரு அமைப்பை சேர்ந்தோம். நான் எந்த அமைப்புன்னு சொல்ல விரும்பல. வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் ஒரே ஆளாக தனியாக வர்றேன், வெளியில் வர்றேன். ஏதோ கூச்சல் வருதுன்னு சொல்லிட்டு வெளியே வர்றேன். என்ன மாதிரி 2 மடங்கு தட்டி எடுத்துக்கிட்டு தனியாளாக துரத்துனேன். நான் ரவுடி கிடையாது. நான் பயப்படுறவன் கிடையாது. பயப்படவும் மாட்டேன். நான் ரவுடி இல்லை. ஆனாலும் கூட எங்கள் ஐயாவுக்காக அன்றைக்கி பண்ணேன். இந்த மாதிரி 128 நாள் ஜெயிலுக்கு போனது, 18 முறை சிறை கண்டது, எத்தனையோ வரலாற்று சிறப்புமிக்க மாநாடுகளை, இளைஞரணி மாநாடுகளை தமிழ்நாடு முழுக்க 20 மாநாடுகள் நடத்துகிறோம். ஆனால் அன்புமணி அவர்களை அழைத்து என்னுடைய தலைமையில் அறிவுச்செல்வன் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து நடத்தியிருக்கிறோம். அப்படியெல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்கவர்கள் நாங்கள் வந்து எங்களோட உழைப்பு, அந்த மாதிரியான உழைப்பு எங்களை இந்த மாதிரியான கேலி கிண்டல்கார பசங்க, அந்த ஊடக பேரக்கார பசங்கள்லாம் கிண்டல் பண்ணதுனால தான் நான் அந்த பதிவு போட்டேன். அவங்க கிண்டல் பண்ணதுக்கு உங்க பதிவு புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் நீங்களே சொன்ன மாதிரி நீங்கள் வரணும் கட்சிக்கு, அமைச்சராகணும், ரத்த கையெழுத்து போடுறேன் அப்படின்லாம் பேசின அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்களை கிண்டல் பண்ணது, அது உங்களை எப்படி காயப்படுத்துனுச்சு? எப்படி? அவர் ஒன்றும் எனக்கு கிண்டல் பண்ணல. அன்றைக்கி கூட்டு பிரார்த்தனைன்னு சொன்ன விஷயம் அதுதான், அதான் முடிஞ்சு போய் நான் தான் பதில் சொல்லிட்டேன் அப்படிங்க. அதான் அன்றைக்கி அழுதேன். அன்றைக்கி ரொம்ப பயங்கரமாக அழுதீங்களா? ஆமாம், அன்றைக்கி இரவெல்லாம் ரொம்ப பயங்கரமாக அழுதேன். ஐயா கூட ஃபோன் போட்டு என்னப்பா ஏன்பா அப்படின்னு ஐயாட்ட ஒரு மாதிரி பேசினேன். ஏய் உடுப்பா, அதெல்லாம் உடுப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆறுதலான. நான் சொன்னேன்ல, அந்த சிறைக்கு போயிட்டு வந்து அடித்து கட்டி தொங்க விட்டாங்கல்ல. எனக்கு வந்து ஒரு ஜெயிலுக்கு போயிருந்தேன். அடித்து கட்டி தொங்க விட்டு அந்த தெற்காசி காட்டு போட்டு அடித்து கட்டி தொங்க விட்டு அம்மனத்தோடு அடித்தாங்க. அன்றைக்கி ஐயா எனக்கு நீ ஓட்டும்போது இருந்த ஆறுதல் அந்த அன்றைக்கி இரவு ஐயா பேசுகிற பேச்சில் இருந்துச்சு.